ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜயோடு பகிரங்கமாக வெட்ட வெளிச்சத்துல பட்ட பகல்ல கூட்டணி சேர்ந்திருப்பது என்பது பூனை குட்டி வெளியே வந்திருக்கிறது. விஜயோட அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ நீங்க இது பண்ணீங்களா, ஏதோ அக்ரிமெண்ட் போட்டீங்களா என்ற கேள்வி எழுதா இல்லையா? இப்ப தாவேக்காக்கு அவர் போயிருக்கிறார், புஷி ஆனந்த் என்ன செய்றாரு, வெளியே வர்றாரு, மறான மீன்ஸ் கூட்டத்தை விட்டு வெளியே போடுறாரு. அப்ப புஷி ஆனந்துக்கு ஆப்பா இருக்கா இல்லையா? ஆதவ் அர்ஜுனா நீங்க போய் அரசியல் பேசாதீங்க என்று சொல்லியும் விடுறாரு எங்க தலைவர். அதையும் தாண்டி போய் அந்த விஜயோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாருன்னா அப்போ அவர் விசிகாவில் இருந்து கொண்டே திரு விஜயா உணர்ந்து கொண்டு நட்புல இருந்தாரா? தேர்தல் வியூக வகுப்பாளர் உள்ள போகும்போது புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் வெளியே வர்றாருன்னா அப்போ அந்த இடத்துல ஆதவ் அர்ஜுனா வரப்போறாருன்னு அர்த்தம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதே பாலிசியில தான் அங்கேயும் சென்றிருக்கிறார். வாழ்த்துகிறோம். துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலராக அவர் ஆகட்டும் விஜய் கட்சியில. அதனால தானே புஷி ஆனந்த் இப்ப வெளியே கொஞ்சம் உறவு கசக்கிற மாதிரி இருக்குது விஜய்க்கும் புஷி ஆனந்துக்கும். பாத்தீங்களா இல்லையா? மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல புஷி ஆனந்த் வெளியேற்றப்பட்டாரா இல்லையா? என்ன சொல்கிறேன், நீங்கள் விஜயை எப்படி ஒரு பேக்கப் பண்ணார்? நான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை படித்திருக்கிறேன், தந்தை பெரியாருடைய கருத்தியலை நான் படித்திருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எப்படி விஜய் பக்கம் போறாரு? அதான் என்னுடைய கொஸ்டின். நீங்க சொல்லக்கூடிய பெரியாரையும் அம்பேத்கரையும் தான் விஜயும் தூக்கி பிடிக்கிறார். திருமாவுக்கு என்ன அம்பேத்கரும் பெரியாரும் குத்தகைப்பட்டிருக்கிறதா? அவரும் மாற்று சிந்தனையாளர் தானே. அவர் மீது 6 விமர்சனம் வைங்க. அவருடைய ஐக்கானாக யார் இருக்கிறார்? விஜயோட ஐக்கானாக மாற்றிருப்பது பெரியார் அம்பேத்கர் தான். அப்ப அங்க ஒரு தேர்தல் வகுப்பாளர் போவதை ஏன் இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறீங்க? சீமான் பெரியார இந்த கிளிக்கிறாரா இல்லையா? பெரியார அவன் இவன் ஒரு மைல் பேசுறார். பெரியார் அவர்களை குத்தி கிழிக்கிறார். விஜயுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். பார்த்திருப்பீங்க, விசிகாவுல குறிப்பாக ஆதரவு இருக்கும் போது பெரிய பெரிய பூகம்பெல்லாம் வெடித்தது. இன்று அதுக்கு ஒரு விடை எடுத்தது போலதான் ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. விசிகா விட்டு விலகிய கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த அர்ஜுனாவும் இன்னைக்கு தாவேக்காவில் வியூக வகுப்பாளராக தேர்தல் வகுப்பாளராக எழுந்திருக்கிறார். எந்த திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் யாருன்றே தெரியாது. தமிழ் அரசியல் உலகுக்கு அறிமுகப்படுத்தியதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். அதிலும் குறிப்பா எங்க கட்சியில நீங்க எங்களுடைய ஹெட் ஆபீஸுக்கு போனீங்கன்னா தலைவரை சுத்தி இருப்பாங்க. 30 வருஷம் 35 வருஷம் தலைவரோடையே படித்தவர்கள் இருப்பாங்க. அவர்கள் கூட இப்ப கட்சியில பெரிய பெரிய பொறுப்புகளோ பதவிகளோ கொடுக்கப்படல. காரணம், கொள்கைக்காக ஈர்க்கப்பட்டவர்கள், தலைவர்களுக்காக வாழக்கூடியவர்கள். அத்தகைய தொழில்கள் யாரும் எங்களுக்கு கட்சியில அந்த பொறுப்பு தான் இந்த பொறுப்பு தான் கேட்க மாட்டாங்க. களப்போர்களாகவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முன்னணி தோழர்கள் இந்த கட்சிக்காக விசிகாவுக்காக உயிரை விட்டவர்கள், தியாகம் பண்ணவர்கள், பொருளாதாரத்தில் இழந்தவர்கள், அவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு மாற்று சமூகத்திலிருந்து ஒரு தோழர் வருகிறார், வியூக வகுப்பாளராக இருக்கிறார், அவருக்கு கட்சியில இணையதற்கு வரார், அங்கீகாரம் கொடுப்போம் என்று மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தாரு தலைவர். என்ன பொறுப்பு? மாநில துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தார். ஆனா தொடர் ஆதவ் அர்ஜுனாவுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு பார்த்திருக்கீங்க. கட்சி அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துற வரைக்கும் குண்டக்க மண்டக்க என்று பேசினார். புதிதாக அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் இப்படி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு அதை கூட எழுச்சி தமிழர் சரி பண்ணாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்படி பேசக்கூடாது, இப்படிலாம் சொல்லி பார்த்தார். தொடர்ச்சியா கடைசியில விஜய் கூட நின்று நான் அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட போகிறேன் என்று சொல்லி அதிலும் பிரச்சனை செய்து கொண்டே இருந்தார். கடைசியில அவராகவே கட்சி விட்டு வெளியே போய்விட்டார். அப்போது சில எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க, பார்த்தீர்களா, மாற்று சமூகம் எங்க கட்சியில பயணிக்க முடியாது, விசிகா ஒரு பணக்காரன் பயணிக்க முடியாது, அவங்கள வீழ்த்திடுவாங்க, இப்படிலாம் எங்களை வசை மாறி பொழுதார்கள். இப்ப நான் மட்டும் என்ன சமூகம்? நான் இஸ்லாமிய சமூகம், நான் பயணிக்கவில்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில நீங்க யார், எப்படி நடந்து கொள்கிறீர்கள், நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படிப்பட்ட செயல்பாடு இருக்கிறீங்க தோழர்கள் பார்ப்பார்கள். பெரிய பதவியில பெரிய பெரிய பொறுப்புல இருந்தால்தான் உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும் என்றால் இல்லை. நாம நடத்தையை பொறுத்துதான். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், இப்ப விஜயோட போய் என்ன செய்யறாரு, டைப் பண்ணியிருக்கிறார்.
சரி. இதை எப்படி நீங்க வியூக வந்து வகுப்புல தானே? ஜீரணிக்க முடிகிறது? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா வெறும் வியூக வகுப்புல தானே, அதுக்காக இவ்வளவு பேசணும் தானே? இல்ல அப்படித்தானங்க வியூக வகுப்பாக தானே இருந்து எங்க கட்சிக்குள்ள வந்தாரு. வந்து எவ்வளவு பிரச்சனைகள். விஜய்க்கு எப்படி வியூகம் வகுக்க முடியும்? என்னுடைய கேள்வி வந்து திமுகவை எதிர்ப்பாளராக தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்களே, நான் அவரை தோண்டி நான் இந்த கேள்வி கேட்கிறேன். வியூகம் எப்படி வகுப்பீங்க விஜய்க்கு? விஜய்க்கு நீங்க வியூகம் வகுப்பதாக இருந்தால் விஜய் எப்படி சரியான தேர்வா உங்களுக்கு ஆனாரு? பாசிசம் என்று பாஜகவை நீங்கள் சொன்னால் நீங்கள் எல்லாம் பாயாசமா அப்படின்னு கேட்டாரு. அந்த கேள்வி ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சேர்த்து கேட்கப்பட்ட கேள்வி தானே. அப்ப அதுக்கு இதுக்கு வரைக்கும் வந்து விஜய் வந்து கொஞ்சம் தண்ணியில விளக்கம் கொடுக்கவில்லையே. அப்ப அரை சங்கி முக்கா சங்கியா தானே விஜய் இருக்காரு இந்த விஷயத்துல. என்னத்தை வியூகம் வகுத்து ஆதவ அர்ஜுனா விஜய் வந்து தூக்கி விட போறாரு? இதான் என்னுடைய கேள்வி. நீங்க வெளியேறி போயிட்டாங்கிற கோவத்துல பேசுறீங்களான்னு கேக்குறேன். உங்க கட்சியை வெளியே போயிட்டாங்க கோவத்துல பேசுறீங்களா? அப்படி கோபமே கிடையாதுங்க. வெளியே உள்ளே வருவதும் வெளியே போறதும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம். வியூக வகுப்பாளர், தேர்தல் வியூக வகுப்பாளர் தன்னுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்ங்கிற கேட்டகரியில மட்டும் இருக்கணும். விசிகல் அப்படிதானங்க வந்தாரு. தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று சொல்லித்தான் வந்தார். நாங்கள் துணை பொதுச் செயலாளருடைய பொறுப்பு கொடுத்தோன்னே யாருக்கிட்ட போனார் அவரு? உங்களுக்கு தெரியுமா? அந்த போட்டோ தான் தரட்டா? காலையில 10:30 மணி 11 மணிக்கு எங்களுடைய தலைவர் ஆதவ அர்ஜுனாக்கு துணை பொதுச் செயலாளர் என்று அறிவிக்கிறார். மதியம் 1 மணிக்கு நின்ற இடம் எது தெரியுமா? தளபதி ஸ்டாலின் தமிழ் நிற்கிறார். முதலமைச்சரே, எனக்கு வந்து விசிகேல துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு தந்திருக்கிறோம். எங்க முன்னணி நிர்வாகிகள் கூட சொல்லல. நான் கூட அவரை பார்த்தேன். வாழ்த்துக்கள், சிறப்பாக செயல்படுங்கள் என்று கையை கொடுத்தோம். அதுபடி தனிப்பட்ட முறை என்ன இருக்கு அவருக்கு நமக்கும்? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதே பாலிசியில தான் அங்கேயும் சென்றிருக்கிறார். வாழ்த்துகிறோம். துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலராக அவர் ஆகட்டும் விஜய் கட்சியில. அதனால தானே புஷி ஆனந்த் வந்து இப்ப வெளியே கொஞ்சம் உறவு கசக்கிற மாதிரி இருக்குது. விஜய்க்கும் புஷி ஆனந்துக்கும் பாத்தீங்களா இல்லையா? மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல புஷி ஆனந்த் வெளியேற்றப்பட்டாரா இல்லையா? இதான் தேர்தல் வியூகம். தேர்தல் வியூக வகுப்பாளர் உள்ள போகும்போது புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் வெளியே வர்றாருன்னா அப்ப அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா வரப்போறாருன்னு அர்த்தம். இப்படி நான் யூகிக்கிட்டா போ என்ன சொல்லுகிறேன், நீங்கள் விஜயை வந்து எப்படி ஒரு பேக்கப் பண்ணார்? நான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை நான் படித்திருக்கிறேன், தந்தை பெரியாருடைய கருத்தியலை நான் படித்திருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் எப்படி விஜய் பக்கம் போறாரு? அதான் என்னுடைய கொஸ்டின். வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஒற்றை கேட்டகரி, ஒரு கிரைட்டீரியா அவருடைய செயல்பாடுல தெரியுதா இல்லையா? நீங்க சொன்னது மாதிரி ஆதவ அர்ஜுனா பத்தி நம்ம பேசி காணொலி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தெளிவா விளக்கணும். இதையும் விளக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேன். எங்க விசிகா குறை சொன்னாங்கல்ல, பாத்தீர்களா? வெளியே தள்ளி, நாங்க வெளியே தள்ளலங்க, அவரா முரண்பட்டு சென்றாருங்க. அவர் வரும்போது நம்ம வாழ்த்துறோம், அவர் சென்று விட்டார், நம்ம திட்ட மாட்டோம். ஆனா அவர் செயல்பட விமர்சிப்போம். ஏன்னா அவர் எங்களை விமர்சிச்சாருல, எங்களுடைய கொள்கையை விமர்சித்திருக்காருல, ஒரு சில விஷயங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. நம்ம அதை உள்ள குத்தி கீறவில்லை. இப்ப வெளியே போய்விட்டார். நான் என்ன சொல்கிறேன், நீங்க திமுக மட்டும்தான் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு மட்டும்தான் உங்களுடைய கிரைட்டீரியா இருந்தா எங்க போயிருக்கணும்? குறைந்தபட்சம் அதிமுக தானே நீங்க போயிருக்கணும். திமுக எதிர்கட்சி அதிமுக தானேங்க. அதிமுக தான் இவர் செல்வதாக இருந்தது. செவிவழி செய்தி அல்ல. ஒரு 3 தினக்கு முன்னால் வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவலே, அதிமுகவுடைய அதிகார மட்டத்தில இருந்து அங்க இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக என்கிட்ட சொன்னதுங்க. இது வந்து நான் வீடியோக்கோ சொல்லல, ஆளை கூட நான் சொல்ல முடியும். அவர் வர எங்களுடைய சேரப்போகிறார், அதிமுகவுடைய துணைநிலை அணியினர்கள் நேரடியா என்று சொன்னது எங்க பகுதியில் உள்ளவர்கள். அவங்க உங்க ஆதவ அர்ஜுனா எங்க கட்சியில சேர போறாரு என்று சொன்னாங்க. எங்க ஆதவ அர்ஜுனா கிடையாதுங்க, அவர் எங்க விட்டு வெளியே போய் எவ்வளவு நாள் ஆச்சு, அதாவது நீ சிறப்பா நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க என்று நாம சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு காலையில பார்த்தா விஜய். அப்ப நான் எப்படி தேர்தல் வியூகம் வகுப்பீங்கன்னு கேட்கிறேன். ஒரு 25% ஓட்டு இருக்கக்கூடிய எடப்பாடியாராலேயே ஆட்சி வந்து நீங்க பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால், விஜய வியூகம் வகுத்து ஒரு 4% அவருடைய பங்கு என்னன்னு தெரியலங்க. விஜயுடைய தாவேகா கட்சிக்கு என்ன பங்கு, எவ்வளவு ஓட் பேங்க் தெரியவில்லை. சீமானுக்காவது 8% சொன்னாங்க. சீமானுக்காவது 8% ஓட்டு இருக்கு. நீ என்ன தேர்தல் வியூகம் வகுத்து யாரை நீங்க வந்து எப்படி ஆட்சி கட்டில நீங்க அமர்த்த போறீங்க? திமுக கூட்டணி கட்சியை நீங்க எப்படி உடைத்து எடுப்பீர்கள்? விசிகால இருந்து அவர் முயற்சி பண்ணார் ஆதவ அர்ஜுனு, தோல்வி விட்டுறாரு. எங்க தலைவரே வந்து புறக்கணித்த ஒரு நிகழ்ச்சிக்கு அவராக சென்று விஜயோடு கட்டி பிடித்தாரு. அப்பவுமே நாங்க சொன்னோம், ஆஹா இது வேற மாதிரி இருக்கிறது, இது அரசியல் வேற காய்நகத்துல மாதிரி இருக்கிறது,
இது சரியான ஒரு முதிர்ச்சியான நிலைப்பாடு இல்ல. ஆதவ அர்ஜுனா வந்து நீங்க போய் அரசியல் பேசாதீங்க என்று சொல்லியும் விடுறாரு எங்க தலைவர். அதையும் தாண்டி போய் அந்த விஜயோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாருன்னா அப்போ அவர் விசிகாவில் இருந்து கொண்டே திரு விஜயா உணர்ந்து கொண்டு நட்புல இருந்தாரா? விசிகாவில் இருந்து கொண்டே விஜயாவோட டைப்ல வந்து ஆதவ அர்ஜுனா இருந்தாரா? விசிகாவில் வந்து பொறுப்பில் மாநில பொறுப்பில் பயணித்துக் கொண்டு விஜயோட அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ நீங்க இது பண்ணீங்களா, ஏதோ அக்ரிமெண்ட் போட்டீங்களா என்ற கேள்வி எழுதா இல்லையா? இப்ப தாவேக்காக்கு அவர் போயிருக்கிறார். புஷி ஆனந்த் என்ன செய்றாரு, வெளியே வர்றாரு. மறான மீன்ஸ் கூட்டத்தை விட்டு வெளியே போடுறாரு. அப்ப புஷி ஆனந்துக்கு ஆப்பா இருக்கா இல்லையா? ஆதவ அர்ஜுனா போனவனவே புஷி ஆனந்த் பொதுச் செயலாளருக்கு அந்த வெயிட் கம்மியாதான் இல்லையாங்க? 2 நாளைக்கு முன்னாடி சம்பவம் உடனே என்ன செய்யறாரு, டை அப்னு சொல்கிறார். அப்ப எல்லாமே அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸாக இது இருக்கிறது. எல்லாமே இந்த அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸாக இருக்கிறது. அதனால்தான் சொல்றோம், திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, இப்ப எங்க கட்சி உட்பட விசிக உட்பட காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மாமக, இது முஸ்லீம் லீக், இது போன்ற கட்சிகளை உங்க வியூகத்தால எப்படி வென்றெடுக்க போறீங்க? எப்படி விஜய் பக்கம் கொண்டு வருவார் இவரு? சொல்லுங்களேன், சொல்லித்தாங்களே. தேர்தல் நாங்களும் அரசியல இத்தனை வருஷ காலம் இருக்கிறோம். அப்ப இது வியூக வகுப்புலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவரு பிசினஸுக்காக சென்றிருக்கிறார். இங்க விஜய்க்கு வந்து பணம் கொட்டு என்று கொட்டுகிறது. தாவேக்கா இருக்கிறதுலயே தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் வந்து படைத்த கட்சியாக தாவேக்கா இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து விஜயுடைய குதிரை மேல் பந்தயம் கட்டுறாங்க. அதுல குளிர்காய போயிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்க இவ்வளவு முன்னையாக பேசுவது சரியா? ஏன் கேட்கிறேன்னா, நீங்க சொல்லக்கூடிய பெரியாரையும் அம்பேத்கரையும் தான் விஜயும் தூக்கி பிடிக்கிறார். திருமாவுக்கு என்ன அம்பேத்கரும் பெரியாரும் குத்தகை கிடப்பட்டிருக்கிறதா? அவரும் மாற்று சிந்தனையாளர் தானே. அவர் மீது 6 விமர்சனம் வைங்க. அவருடைய ஐக்கானாக யார் இருக்கிறா? விஜயோட ஐக்கானாக மாற்றி இருப்பது பெரியார், அம்பேத்கர் இருந்தார். அப்ப அங்க ஒரு தேர்தல் வகுப்பாளர் போவதை ஏன் இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறீங்க? இல்ல, கடுமையா விமர்சிக்கல. நீங்க சொல்ற கேள்வியே தவறா இருக்க. பெரியாரும் அம்பேத்கரும் எனக்கு வந்து பெரிய முன்மாதிரின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் சீமான் பெரியார இந்த கிளிக்கிறாரா இல்லையா? பெரியார வந்து அவன் இவன் ஒரு மைல் பேசுறார். பெரியார் அவர்களை வந்து குத்தி கிழிக்கிறார். விஜயுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரா? ஒரு கண்டன அறிக்கை விட்டாரா? பெரியாரை வந்து தான் வந்து அவதா வந்து எங்களுடைய அரசியல் வழிகாட்டு என்று மேடையில முழங்கி விட்டு ஸ்கிரிப்ட வாசித்தானே போறாரு விஜய். சீமானுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? திராவிடத்தை இந்த அடி அடிச்சார அடிச்சு குத்தி கிழித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு வந்து விஜய் வந்து என்ன வந்து ரிப்ளை பண்ணாரு? எதிர்வினை ஒரு எதிர்வினையை ஆற்றவில்லையே. அப்ப எப்படி பெரியார வந்து ஒரு வழிகாட்டை ஏற்றுக்கொண்டார்? இப்போ இவரு போறாரு பாருங்க. பெரியாரை ஏசுவதும் பெரியாரை விமர்சிப்பதும் புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிப்பதும் ஒன்றுதான். இன்னைக்கு பெரியாரை விமர்சிருக்காங்க, நாளைக்கு அம்பேத்கரை விமர்சிப்பாங்க. அப்ப இதுல விஜயுடைய பார்வை என்ன? தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ அர்ஜுனா அப்ப கருத்து சொல்லிட்டு பாப்போம். இதுக்கு நான் வந்து தேர்தல் வியூகம் வகுத்திருக்கிறேன், அப்ப இனியாவது பதில் சொல்லுவாரா? தேர்தல் வியூக வகுப்பாளர் சேர்ந்து ஜாயிண்ட் ஆயிட்டாரு. இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப பெரியாரை விமர்சித்த சீமானுடைய ஸ்டாண்டு, விஜயுடைய ஸ்டாண்ட் என்ன சீமானுக்கு எதிரா? ஒண்ணும் இல்லையே. அதனால்தான் சொல்லுறோம், அதாவது புற்றீசல் போல இந்த மாதிரியான வந்து விட்டில் பூச்சியில் போல வருவாங்கங்க தேர்தல் காலத்துல வந்து முளைக்கக்கூடிய புற்றீசல்கள். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் வந்து ஆயுசு. தெளிவாக பயணிக்க வேண்டுமா இல்லையா? ஆதவ அர்ஜுனா வந்து எங்கேயும் வியூகம் வகுக்கட்டும், எந்த கட்சி செட்டாம. இதுக்கு முன்னாடி பேசுனது என்ன? நான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இதா வந்திருக்கிறேன், தலித்துக்களை வந்து கைதூக்க வந்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியலையே. ரிசைல் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஓடக்கூடிய அளவுக்கு தானே இருக்காரு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு மனுஷன் வந்து எப்படி தாவக்காவை வந்து தூக்கி நிறுத்துற அளவுக்கு எப்படி வியூகம் வகுப்பார் என்ற கேள்வி மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அந்த கதை நானும் கேட்கிறேன். அதாவது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில அரசியல் பாடம் கற்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70-75 வருஷமாக அரசியல் எங்க தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குன்னா, திமுக மாதிரி அதிமுக, அதிமுக மாதிரி திமுக தான். 3வது அணி என்று வந்தா எவ்வளவு பெரிய ஜான்பாவங்களா இருந்தாலும் இங்க வந்து 3வது அணிலாம் வந்து தேறியதா சரித்திரம் கிடையாது. இத்தனை வருஷம் முக்குன்னு முக்கி அவ்வளவு பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லக்கூடிய சீமானே 8% அதுக்கு மேல போக முடியவில்லை. ஆட்சி என்று வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ அதிமுக வீக்கா இருக்கிறது. திமுக பக்கம் ஒட்டுமொத்தமான இந்தியா கூட்டணியும் சேர்ந்திருக்கிறது. இந்த நிலையில ஒரு காலம் அதிமுகவில் ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக நான் அவ்வளவு தோணாந்துருத்தி விடலாம் நாங்க வியூகம் அமைக்கிறேன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள். பொறுத்திருந்து நீங்க பாருங்களேன்.
தமிழ்நாட்டு மக்கள் வியூக வகுப்பாளர்கள் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் செல்லவே மாட்டார்கள். அரசியல்ல பண்பாளர்கள் யாரு, சமூக நீதிக்கான போராட்ட குளத்துல இருக்கவங்க யார் என்பதை தான் பார்ப்பார்களே தவிர, அரசியலில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மையா உள்ளவைத்தான் தேர்ந்தெடுப்பார்களே தவிர, வியூக வகுப்பாளர்கள் இருக்கக்கூடிய சமூக ஊடக கருத்துக்களையோ, பேஸ்புக், வாட்ஸ்அப்ல வரக்கூடிய கருத்துக்களையோ சொல்லி வைத்துக் கொண்டு நம்பிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழர்களை ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. ஆக மொத்தத்துல இப்போ திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜயோடு பகிரங்கமாக வெட்ட வெளிச்சத்துல பட்டப்பகல்ல கூட்டணி சேர்ந்திருப்பது என்பது பூனை குட்டி வெளியே வந்திருக்கிறது. அவர் உள்ளே வைத்துக் கொண்டு விசிகாவில தன்னுடைய அஜெண்டாவை நிறைவேற்ற முடியாமல் தோல்விவிட்டதின் காரணத்துக்காக விசிகா விட்டு வெளியே சென்றார். தன்னுடைய இப்ப சுயரூபம் என்னங்கிறத காமிச்சிருக்காரு. அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன்கிற அவர் நிறுவனம். அவர் விஜயோடையும் போகலாம், பாஜகவோடையும் போகலாம், யாரோடையும் போகலாம், சீமானோட கூட போகலாம். ஆனா மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆதவ் அர்ஜுனா விசிகா விட்டு வெளியே போகும்போது எங்களை விமர்சித்த தோழர்கள் இதுல இருந்து நீங்கள் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். விசிகா என்பது மிகப்பெரிய ஆலமரம். எத்தனையோ பேர்களை பார்த்துட்டோம். நீங்க பொறுமை இல்லாம விமர்சித்தீங்களா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப ஆதவ் அர்ஜுனோட சுயரூபம் தெரிஞ்சிச்சா இல்லையா? இதான் அந்த பேட்டின் வாயிலா கேட்கிறேன். இதை ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். ஓகே, உங்கள் கேள்விகளையும் உங்கள் விமர்சனங்களையும் அப்படியே மக்கள் பாரிக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதத்தோட அரங்கத்துக்காக நேரம் ஒதுக்கிற மாதிரி. நன்றி.